வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார் என்பது கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். நாம் பதிவில் இது வெளியிட்டிருந்தோம். இவர் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்று 11:08 காலையில் மிதுன ராசியை கடந்து கடகராசியில் பயணிக்க இருக்கிறார். இவர் கடகராசியில் அமர்ந்து என்னென்ன பலன்களை தருகிறார் லக்ன ரீதியாக என்று முதல் லக்னமான மேஷ லக்னத்தை பற்றி நேற்றிலிருந்து நாம் பலாபலன்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டோம். இரண்டாவது நாளாக இன்று ரிஷப லக்னத்திற்கு பலன்களை நாம் சொல்லுகிறோம். ரிஷப லக்னத்திற்கு பலன்களை சொல்வதற்கு முன்னால் உறவுகளே, பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் மேஷ லக்னத்துக்காரர்கள் ஒரு 50 பேர் வேண்டாம் அல்லது ஒரு 30 பேர் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் என்று வைத்து கொண்டாலும் 30 பேர்கள் நீங்கள் கமெண்ட்ல நன்று சிறப்பாக இருக்கு ஐயா, பலன் சரியாக இருக்கிறது, அல்லது உங்களுக்கு ஒத்து வரவில்லை என்றால் ஐயா பலனில் சற்று மாறுபாடுகள் இருக்கிறது, இப்படி ஏதேனும் சொல்ல விருப்பமில்லை என்றால் ஒரு தம்ஸ்அப் கூட நீங்க கமெண்ட் பண்ணலாம். மிகவும் நல்ல விஷயம். அது லைக் பண்றதும் நல்ல விஷயம். ஏனென்றால் எனக்கு அது மோட்டிவேட் பண்ணும். நான் மேலும் உற்சாகம் அடைந்து உங்களுக்கு இன்னும் சிறப்பாக ஆய்வு செய்து உங்கள் கஷ்ட நஷ்டங்களில் நீங்கள் விலகுவதற்கும் அதற்கு என்ன தருணங்கள், யாரை வணங்க வேண்டும், இப்படி எந்த ராசிக்கு எந்த லக்னத்திற்கு துயரத்திலிருந்து துன்பத்திலிருந்து அவர்கள் கோரிக்கை நிறைவேறுவதற்கு என்ன பரிகாரங்கள், எந்தவித கிரகங்கள் அவருக்கு சப்போர்ட் செய்கிறது, எது பாதிப்பு தருகிறது என்று இன்னும் ஆராய்ந்து உங்களுக்கு பலனை கொடுப்பதற்கு அது துணை புரியும் என்று சொல்லிக்கொண்டு ரிஷப லக்னத்திற்கு இன்று நாம் பலாபலன்களை சொல்ல இருக்கிறோம். இந்த ரிஷப லக்னக்காரர்கள் மிக இனிமையாக பேசக்கூடியவர்கள். சந்திரன் இந்த ராசியில் உச்சம் பெறுவதால் இயற்கையிலேயே உங்களுக்கு கற்பனை திறன், நல்ல சிந்தனை திறன், பாடல் ரசிக்கும் திறன், தாய்ப்பற்று உள்ளவர்கள், மாமியார் மீது அக்கறை பாசம் உள்ளவர்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஏராளமான நற்குணங்கள் உள்ள ஒரு லக்னம்தான் இந்த லக்னம். இந்த லக்னத்திற்கு குரு பகவான் 3ஆம் இடத்தில் அமர இருக்கிறார். 2இல் இருந்த குரு பகவான் 2ஐ விட்டு 3இல் அமர்ந்து பலனை தருகிறார். இவர் என்னென்ன பலனை தருகிறார் என்று பார்ப்பதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கு ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, நீங்கள் உங்கள் உறவினர்கள், சொந்தம் பந்தங்கள், அருகில் இருக்கக்கூடியவர்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் அனைவரிடத்திலும் நமது சேனலை எடுத்து சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். உறவுகளே, நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, இறை தொண்டுகள், ஆலய பணிகள், ஹோமம் வளர்ப்பது, வேள்வி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறக்கூடிய புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக உங்களை நீங்கள் இணைத்து கொண்டதால் நீங்களும் நமது குடும்பத்தில் ஓர் அங்கத்தினராக மாறிவிடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியங்களில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கட்டாயம் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம். உறவுகளே, அதனால்தான் சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் எடுத்து சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். மேலும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் முதலில் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, ரிஷப லக்னத்திற்கு 3இல் அமர்ந்த குரு பகவான் உங்களுக்கு என்ன பலனை தருகிறார் என்றால், திருமண பாக்கியம், திருமண தோஷம், திருமண தடை, திருமண வார்த்தை என்றாலே
10 கிலோமீட்டர் தூரம் ஓடிவிடுகிறார். ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். இப்படி திருமணத்தை சார்ந்த எல்லா கேள்விகளுக்கும் இந்த ஒரு வருடத்தில் உங்களுக்கு பதில் கிடைத்துவிடும். புரியவில்லையா? திருமண தோஷங்கள் அத்தனையும் நீங்கி திருமணம் ஆகாத ரிஷப லக்னத்தார்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய சுப நிகழ்வு நடக்கக்கூடிய கால நேரம் வந்துவிட்டது உறவுகளே. தைரியமாக திருமணத்தை செய்யலாம். திருமணம் வேண்டவே வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருந்த உங்கள் பையன், மகள் திருமணம் பாருங்கள் செய்து கொள்கிறேன் என்று உங்களிடத்தில் தானாகவே சொல்லுவார்கள். அதற்குண்டான வேலைப்பாடுகளை குரு பகவான் செய்ய ஆரம்பித்து விட்டார். 26ஆம் தேதிக்கு மேல் சிறப்பான நற்காரியங்கள், நற்பலன்கள், நற்செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய நண்பர்கள், புதிய நண்பர்கள், புதிய உறவுகள் இவைகள் எல்லாம் இந்த ரிஷப லக்னத்தாருக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கிறது. சமூகத்தில் அக்கறை, சமூகத்தில் நல்ல ஒரு செயல்திறன் இவைகளை நீங்கள் செய்வதால் சமூகத்தில் உங்களுக்கென்ற ஒரு அந்தஸ்தும் கௌரவமும் கிடைக்கப் பெறக்கூடிய காலம் இந்த வருட காலம். கடகராசியில் அமர்ந்த குரு உங்களுக்கு இதை தருகிறார். பார்ட்னர் அமைத்துக் கொள்ளுங்கள். மனைவி பார்ட்னராக வருவார், ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அது அல்லாது வேலையில் பார்ட்னரோ அல்லது தொழிலில் பார்ட்னரோ அல்லது உறவுகளில் கஷ்ட நஷ்ட துக்கத்தை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு பார்ட்னர், நண்பரை அல்லாத ஒரு பார்ட்னர் உங்களுக்கு அமைய பெறுவதற்குண்டான காலம் அமைந்துவிட்டது உறவுகளே. அடுத்து உங்களுக்கு தந்தைக்கு நல்ல ஒரு புகழையும் கௌரவத்தையும் தேடித்தரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. உங்களால் தந்தை கௌரவப்படுறதுக்கோ புகழ்படுவதற்கோ ஓர் நிலைப்பாட்டை இந்த வருடத்தில் ஏற்படுத்தி தருவீர்கள். தந்தையால் அனுகூலமும் உங்களுக்கு கிடைக்கும். பாராட்டுகளோ அல்லது அவரின் மூலமாக பண வசதிகளோ பொருள் வசதிகளோ நெடுநாள் எதிர்பார்த்து கொண்டிருந்ததை கூட அவர் தரலாம். மொத்தத்தில் தந்தையின் அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களால் தந்தைக்கு பெயர் புகழ் கௌரவம் ஏற்படும். அதிர்ஷ்டம் இருக்கு உங்களுக்கு. வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படும். வெளிநாட்டு செய்திகள், வெளிநாட்டு அனுகூலங்கள் இது போன்றவைகள் எல்லாம் கிடைக்கப்பெறும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபத்தை நோக்கி ஏறுமுகமாக அமையும். லாபத்தை கொடுக்கக்கூடிய நிலைகள் உண்டு. ரிஷப லக்னத்துக்காரர்கள் இந்த ஒரு வருடத்தில் ஷேரில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டும் என்று கேட்டீர்கள் என்றால் தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு லாபத்தை அது கொட்டித்தரும். அதேபோல் பட்டம் பெறுவதற்கு, பட்டய படிப்பு படிப்பதற்கு சிலர் விருதுகள் வாங்கலாம். ரிஷப லக்னக்காரர்களே, இவைக்குண்டான வாய்ப்புகள் குரு பகவான் உங்களுக்கு தருகிறார். அடுத்து லாபம், மூத்த சகோதரனால் கிடைக்கப்பெறும் ஓர் அக்கறை, அன்பு, பகைமை நீங்கி ஒற்றுமை நடக்கும். பாசம் வெளிப்படும். மூத்த சகோதரனோடு இணக்கமாக இருப்பீர்கள். ஆழ்ந்த ஆன்மீகத்தை தழுவக்கூடியவர்கள் ரிஷப லக்னத்தார்களே, உங்களுக்கு இது சிறப்பான ஒரு காலமாக இருக்கும். ஆழ்ந்த ஆன்மீக பணிக்கு நீங்கள் செல்லலாம். குரு பகவான் உங்களை கூட்டிக் கொண்டு செல்வார். சேமிப்பு கையாள்வீர்கள். சிக்கனமாக இருப்பீர்கள். இதனால் உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் உயரும், ஸ்டேட்டஸ் உயரும், லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய தருணம் இது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரிஷப லக்னத்துக்காரர்களே. இவை அத்துணையும்
இந்த ஒரு வருட காலத்திற்குள் குரு பகவான் உங்கள் லக்னத்துக்கு தர இருக்கிறார். இது சுப பலன்கள். அசுப பலன்களாக உங்களுக்கு 3ல் குரு பகவான் அமர்வதால் கம்யூனிகேஷன் வெளித்தொடர்பு, அதனால் சில பிரச்சனைகள், சிலர் பிரயாணத்தில் தொந்தரவுகள், பிரச்சனைகள், பிரயாணம் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். மறந்து விடுவதற்கோ அல்லது பொருளை பறிகொடுப்பதற்கோ வாய்ப்புகள் இருக்கிறது. பிரயாணத்தில் தொந்தரவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கவனம் தேவை. இளைய சகோதரனோடு நட்பு பாராட்டுங்கள். அவரிடம் பகைமை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இது போன்ற சில தொந்தரவுகளையும் குரு பகவான் தருகிறார். இவைகள் அத்துணையும் சிறப்பாக உங்களுக்கு நடக்கும். இந்த பலன்கள் அத்தனையும் 80% பலன்கள். மீதி 20% பலன்கள் அவரவர் ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் இருக்கும். அந்த கிரக அமைப்புகளை பொறுத்தமட்டில் பலன்கள் சற்று மாறுபடும். கூடவோ அல்லது குறையவோ மாறுபடும். மற்றபடி பலன்கள் சொன்ன பலன்கள் அத்துணையும் 80% உங்களுக்கு சரியாக அமையும் உறவுகளே. மற்றொரு பலன் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், இந்த குரு பெயர்ச்சியில் நடக்கப் பெறக்கூடிய பலன்கள் அத்துணையும் ராகு கேதுக்கள் பெயர்ச்சி பெறாத வரையில்தான் இந்த பலன்கள். ராகு கேதுக்கள் பெயர்ச்சி அடைகிறார்கள். அவர்கள் பெயர்ச்சி ஆனால் இந்த பலனில் மாற்றங்கள் ஏற்படும், தடைகள் ஏற்படும். அதனால் ராகு கேது பெயர்ச்சி ஆகும் வரை இந்த பலன்கள் உங்களுக்கு கட்டாயம் கிடைப்பதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் உறவுகளே. இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்பொழுது நடக்கப்பெறும் என்று கேட்டீர்கள் என்றால், ஐப்பசி மாதத்தில் தான் நடைபெறுகிறது. அதுவரையில் இந்த பலன்கள் உங்களுக்கு கட்டாயம் நடக்கும். இதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எனவே குரு பகவான் பெயர்ச்சி அடைந்து கடக ராசியில் உச்சம் பெற்று உங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு பலன்களையும் யோகத்தையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தையும் உங்களுக்கு இந்த வருடத்தில் குரு பகவானால் கிடைக்கப்பெறுகிறது. குரு பகவான் பார்வையால் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது. மிகவும் ஒரு சிறப்பான பலனே ரிஷப லக்னத்தாருக்கு உண்டு என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். நீங்கள் பதிவை பார்த்து முடித்தவுடன் பதிவு எப்படி இருந்தது ஒரு லைக் அல்லது ஒரு கமெண்ட்ல நீங்க டைப் பண்ணுவதற்கு சிரமமாக இருந்தால் ஒரு தம்ஸ் அப் அல்லது ஒரு ஆட்டின் இப்படி கொடுத்தினார்கள் கூட மகிழ்ச்சி தான். மொத்தத்தில் ரெஸ்பான்சிபிள் பண்ணுங்க. நீங்க அது நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுடைய உற்சாகம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் எங்களுக்கு அது பலம் என்று கூட சொல்லலாம் உறவுகளே. அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள் நீங்கள் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.